ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதி பாதம் தொழுது ஸ்ரீ ராமபிரானின் துணை அருள் கொண்டு அனைவருக்கும் நல்லதே நடக்கும், அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வீராக என கூறிக்கொண்டு சஞ்சோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும், உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும், கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரை அன்பான நன்றியின் வணக்கம். அனைவருக்கும் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கடகராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலனை பற்றி பார்ப்போம். கடகராசி அன்பர்களே, உங்கள் மனோநிலை என்பது ஒரு சீராக நிலையாக அல்லாமல் நேரத்திற்கு ஏற்றாற்போல், காலத்திற்கு ஏற்றாற்போல், சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் உங்களை மாற்றி கொண்டு அந்த நிலைக்கு ஏற்ப வாழ கற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய உடன் பிறந்த சகோதரை போலவே உங்களுக்கு உடன் பிறந்த ஒரு கலை இருந்து கொண்டே இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு தான் கலை நியமிக்க கலைகள் ஏதோ ஒரு கலையை தன்னுடைய பிறப்பிலே இருந்து எடுத்து வருவார்கள் என்பது ஒரு விதி. ஏதோ ஒரு கலையில் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க தன்னை தகுதி நிலைப்படுத்தி தன்னை இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் அடையாளம் காட்டிக்கொள்வார்கள் என்பதை இந்த கடகராசி அன்பர்களுக்கு தான் பொருந்தும். கடகராசி அன்பர்களுக்கு (2021) ஜூன் மாதத்திலிருந்து தற்சமயம் இந்த காலகட்டங்கள் வரை 2024 இந்த காலகட்டம் வரை ஒரு பெரிய பொருள் இழப்போ அல்லது ஒரு திருமணத்தில் பங்கமோ, திருமண வாழ்க்கையில் பிரச்சனையோ, பொது விஷயத்தில் ஒரு அவமரியாதையோ, ஊர் விட்டு ஊர் போகும் நிலையோ, அல்லது உங்கள் ஊரிலே உங்கள் வாக்குக்கு மரியாதை இல்லாமையும், இதை போல விஷயத்தில் பொது மக்கள் பொது சேவையில் உள்ளவர்களுக்கு அதில் அவமானம் ஏற்பட்டிருக்கும். பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கின்ற உயர்ந்த நிறுவனங்களோ அல்லது சிறு குறு நிறுவனங்களோ அதில் பெரிய இழப்புகளை சந்தித்திருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு குடும்பத்தில் பல மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. உங்களுடைய தொழில் பார்ட்னருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த கருத்து வேறுபாட்டில் தாங்கள் செய்து வந்த வேலையை முடக்கி இருப்பீங்க. அதனால் தன விரயங்கள் ஏற்பட்டிருக்கும், மன உளைச்சலும் ஏற்பட்டிருக்கும். தற்போது உங்கள் ராசிக்கு கண்ட சனியாக 2023 டிசம்பர் 21 அன்று சனி பகவான் பயிற்சியாகி உங்களுக்கு அஷ்டம சனியாக வந்தார். அதிலிருந்து பல சொல்லன்னா துயரங்களும் சொல்லன்னா பாதிப்புகளும், குடும்பத்தில் உள்ள
அனைத்து தாங்கள் எடுக்கும் முயற்சிகளிலும் தாங்கள் செய்யும் தொழிலிலும் எந்த காரியமானாலும் அதில் பெரிய இழப்புகளோ ஒரு பாதிப்போ மன வருத்தத்திற்குரிய நிலையை தான் இருந்திருக்கும் என்பதை சொன்னால் நீங்கள் யாரும் மறுக்க மாட்டீங்க. இதுதான் உண்மையான நிலை. அது மட்டுமல்லாமல் இந்த கடகராசி அன்பர்கள் திருமணம் ஆன பிறகு தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். திருமணம் ஆன உடனே இவருடைய வீட்டில் ஒரு கர்ம காரியங்கள் நடக்கும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயமான பிறகோ நிச்சயமாக ஒரு கர்ம காரியம் செய்தாக வேண்டும். அதன் பிறகு தான் இவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த கர்ம காரியம் ஏற்படாத பட்சத்தில் இவருடைய திருமண வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் ஜோதிட சூட்சமங்கள். அதனால் கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் ஏற்பாடு ஆன பிறகு நிச்சயமாக அவங்களுடைய முன்னோர்களோ அவங்க வீட்டில் ஒரு கர்ம காரியங்கள் நடக்கும். அப்படி நடக்காத பட்சத்தில் இவர்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அது மட்டும் அல்லாமல் இந்த கடகராசி அன்பர்கள் முதல்ல நேசிக்கிறது தன்னுடைய வேலையை தான். அதுக்கப்புறம் தான் மனைவியோ கணவனையோ நேசிப்பாங்க. ஆணாக இருந்தால் பெண்ணையும், மனைவியாக இரண்டாம் தரமாக தான் மனைவியை நேசிப்பாங்க. அதே போல் பெண்ணாக இருந்தால் முதல்ல வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இரண்டாவது தான் தன்னுடைய கணவனை நேசிப்பார்கள். இவங்க முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கறது வேலைக்கு தான் முக்கியம் தருவாங்க. அதே போல் இவங்களுடைய முயற்சிகள் பல வழி சிந்தனைகளில் இருக்கும். இவங்க ஒரு எண்ணத்தில் செயல்படாமல் பல வழிகளில் செயல்படுவாங்க. பல சிந்தனைகளை தன்னுடைய கையில் ஏந்தி ஒரு நிலையான உறுதியான தன்மை அற்று இருப்பாங்க. அதனால தான் இந்த ஜாதகருக்கு கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்காமல் பல சோதனைகள், பல வேதனைகளை, பல சோதனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, அதன் மூலம் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, தன்னை தானே எப்போதும் ஒரு மன நிறைவோடு வைத்திருக்க மாட்டார். சதா சர்வகாலமும் அலைச்சல் பட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்நாள் முழுக்க திரைக்கடையில் ஓடியும் திரவியம் தேடு என்ற வாக்குக்கு இணங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக இவங்க ஓடிக்கொண்டே இருப்பார்கள். இவங்க ஓடிட்டு திரும்பி பார்த்தாங்கன்னா இவங்களுடைய ஆண்டுகள் சென்று இருக்கும். ஆனால் சென்றது இவங்க கஷ்டப்பட்டது எல்லாமே கிடைச்சதா, அப்படி சென்ற இலக்கை சரியாகவே நம்ம போய் எட்டிருக்குமா கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட குணங்களை கொண்ட இந்த கடகராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு சிந்தனையாக ஒரு தீர்க்கமாக ஆலோசனை பெற்று உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெற்று, அதே போல் உங்களுடைய மூதாதையர்களின் ஆலோசனை பெற்று, உங்களுடைய குருமார்களின் ஆலோசனை பெற்று நீங்கள் செய்யும்பொழுது அந்த காரியம் சக்ஸஸாக மாறும். உங்களுக்கு தான் ஒரு குரு ஆலோசனை கண்டிப்பாக தேவை. குரு ஆலோசனை யாருக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இந்த கடகராசி அன்பர்கள் தான் எப்போவுமே ஒரு குரு பக்கத்தில் வச்சுக்கணும். இந்த குரு இல்லாமல் நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் சரிவை தவிர வேறு எதையும் நீங்கள் சந்திக்க மாட்டீங்க அப்படின்னு நம்ம இந்த பதிவு மூலம் சொல்லிக்கிறோம். சென்ற 2.5 ஆண்டுகளும் தற்போது நடந்து கொண்டிருக்கும் அஷ்டம சனிகாலமும் பல போராட்டங்களை நான் சொன்ன பல போராட்டங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், நிலத்தில் பிரச்சனை, அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, உங்களுடைய முன்னோர்கள் இருந்தால் அவங்களுக்கு கர்ம காரியங்கள் செய்வதற்கு, இந்த மாதிரி எத்தனையோ சொல்ல முடியாத எல்லாமே மனதிற்கு ஏற்றிருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த 2.5 காலம் கொடுத்திருக்கும். அது மட்டுமல்ல தற்போதும் அது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வித்திடுமா அப்படி என்று கேட்டால், இந்த குருவும் உபசய சாணத்திலே சென்ற ஆண்டிலே சோபகிருத ஆண்டிலே உங்களுடைய கர்மஸ்தானத்திலே சனி குரு பகவான் அமர்ந்தார். இந்த குரு பகவான் தங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே கர்மஸ்தானத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் அந்த கர்மஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அது சுபகிரகம் என்றால் உங்களுடைய பதவி மூலம்
உங்களுடைய பொருளாதாரம் மூலம் உங்களுடைய தொழில் மூலம் வந்து கொஞ்சம் விருத்தி அடைஞ்சிருக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுத்துருக்கும். ஆனால் பாவகிரகம் அங்கே இருந்திருந்தால் அதில் பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் அந்த தொழில் மூலயமா பல இழப்புகளையும் கொடுத்துருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இதில் இருக்குது. அப்போ 10ஆம் இடத்துல குரு பகவான் பயணிக்கும்போது தனித்த குரு பெரிய பாதகத்தை தரும். கர்மஸ்தானத்திலே வந்துட்டு குரு தனிச்சு இருக்கலாமான்னு கேட்டால் தனிச்சு இருக்கக்கூடாது. ஆனால் வந்து சென்ற ஆண்டிலே வந்து குரு வந்துட்டு கோச்சாரத்தில் ராகுவுடன் பயணித்தார். ஒரு 6 மாத காலங்கள் ராகுவுடன் பயணித்தார். அது ராகு பயிற்சிக்கு பிறகு குரு பகவான் தன்னிச்சையாகவே பயணித்தார். அப்போது பல்வேறு நிலைகளில் உங்களுடைய வாழ்க்கையில் பல சிக்கல்கள், போராட்டங்கள், தாங்கள் எடுத்த நிலைகளில் மாற்றும் சூழ்நிலை, ஒரு நிலையான எதையுமே நிலையாக செய்ய முடியாத நிகழ்வுகளை நீங்கள் செய்திருப்பீங்க. அதன் மூலயமா வந்துட்டு பல அவமானங்களையும் பல போராட்டங்களையும் பல சிக்கல்களையும் சந்திச்சிருப்பீங்க. இந்த அஷ்டம சனி காலமும் தற்போது உங்களுடைய வாக்குக்கு பங்கத்தை ஏற்படுத்துகிறது. உங்களுடைய குடும்பத்திலே நற்பெயர் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய பதவி ஸ்தானத்தை குரு பகவான் சனி பகவானும், அது மட்டுமல்லாமல் சித்திரை 18ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலே இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி 10ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய பதவி ஸ்தானத்தை. இது 6ஆம் இடத்து அதிபதியும் ஆவார். அப்போ இந்த 10ஆம் இடத்தை சனி பகவானும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது சனி பகவானும் 10ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு சிறப்பா என்று கேட்டால், சனி பார்க்கும் இடம் கெடும், குரு பார்க்கும் இடம் மலரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த விதியின் கீழே வந்துட்டு இந்த லக்னத்திற்கு இந்த ராசிக்கு குரு பகவான் பார்ப்பது யோகத்தை தந்தாலும் கூட, இந்த சனி பகவான் தற்போது 10ஆம் இடத்தை 5ஆம் இடத்தை பதவிபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பது ஒரு சிறப்பான நிலை இல்லை. அப்போது நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வகிச்சு கொண்டு வந்த பதவியில் ஒரு இழப்போ ஒரு பதவி மாற்றமோ ஒரு தோல்வியோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வந்து புத்திர பாக்கியத்தில் அதுவும் வந்துட்டு நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும்போது அதிலே அந்த குழந்தைக்கு ஒரு மருத்துவ செலவீடோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு மருத்துவ செலவீடோ அல்லது எஜுகேஷன் சார்ந்த செலவீடுகளோ அது போல் வந்துட்டு பொன் பொருளுக்கு செலவிடோ ஒரு விரயங்களை இந்த குரு பயிற்சி தருகிறார். அதே போல் இந்த அஷ்டம சனியும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த குரு பயிற்சி எப்படின்னா, அடர்ந்த மழையில் ஒதுங்கிறதுக்கு இடமில்லாத நேரத்தில் ஒரு சின்ன குடில், ஒரு 4 கீற்றுகள் போட்ட ஒரு சின்ன ஓலக்கொட்டா, அந்த கொட்டாவில் அங்கங்கே ஒழிவு கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் அடர்ந்த மழையில் அது வந்து தற்சமயம் உங்களை தலையை காத்தது போல், உங்கள் உடலை காத்தது போல் இந்த குரு பயிற்சி பலன் இருக்கிறது என்பதை நம்ம சொல்லிக்கணும். இந்த குரு பகவான் வந்துட்டு முதல்ல உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி, முதல்ல 6ஆம் இடத்து வேலை தான் செய்வார். அப்போ வந்து 6ஆம் இடத்து அதிபதி தன்னுடைய நிலைக்கு 6இலே படர்ந்து உங்கள் ராசிக்கு உபசயசானத்திலே 11ஆம் இடத்திலே அமர்ந்து உங்களுடைய 3ஆம் இடத்தையும் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் உங்களுடைய கலத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்படின்னா ஒரு சிறப்பான நிலை. உங்களுடைய உடன் பிறந்த சகோதரருக்கு நல்லா வந்து வளர்ச்சி இருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்களுக்கு ஒரு மேன்மையை தருகிறது. அதே போல் தாங்கள் எடுக்கும் முயற்சிகளில் ஒரு தீர்க்கம் வந்து அந்த முயற்சி வெற்றி பெறும். அதே போல் வந்துட்டு 5ஆம் இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து பதவி ப்ரமோஷன் கேட்டிருக்கீங்க. ஒரு புத்திரத்திற்காக வந்து ஒரு நெடிய காலமாக புத்திர பாக்கியம் இல்லை. அந்த புத்திர பாக்கியத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லாமே மருத்துவம் மூலிமா தான் நடக்கும். அதே போல் வந்து ஒரு பதவியில் இருக்குங்க, அந்த பதவியில் பெரிய பதவியிலிருந்து அந்த பதவியில் வந்து ஒரு சிறு சறுக்கல் ஏற்பட்டு அந்த பதவியை தக்க வச்சுக்க கொண்ட வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க. பெரிய மாற்றங்கள் அவ்வளவு இருக்காது. அப்போ வந்து பதவி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்துட்டு குரு பகவான் பார்ப்பது நல்லது என்றாலும் அந்த இடத்த சனி பகவான் பார்த்துக்கொண்டா அப்போ புத்திரஸ்தானத்திலையும் செல்வ வளத்திலையும் அதே போல் உங்களுடைய கலைத்துறையில் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அதில் வந்து ஒரு சர்க்கிள் இருக்கும். நீங்கள் எண்ணிய காரியத்தை தீர்க்கமாக செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லி இருந்தாலும் இந்த குரு பார்வை இருப்பதால் உங்களுக்கு வந்துட்டு பதவியில் வந்துட்டு ஒரு உயர்ந்த நிலை இருந்தாலும் ஒரு தோல்வி இருக்கிறது. அதாவது ஆழ்ந்த தோல்வி இல்லாமல் ஒரு பெரிய இழப்பு இல்லாமல் மத்தியம இழப்பு, அதாவது
தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படின்னு ஒரு பழமொழி இல்லையா? அந்த தலைக்கு வந்தது தலப்பாயோட போகக்கூடிய காலம் இந்த குரு பகவான் இந்த அஷ்டம சனி காலத்திலே இந்த குரு பகவான் தங்கள் ராசிக்கு 11 இருந்து 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் கலத்தர ஸ்தானத்தையும் பார்ப்பது ஒரு சிறப்பான விஷயம் என்றால் அது மாற்று கருத்துக்கு இடமில்லை. அப்போது 7ஆம் இடத்தையும் பார்க்கறது, இதில் வந்துட்டு என்னென்னா இந்த 7ஆம் இடத்தை வந்துட்டு பார்க்கறதுனால இந்த விஷயத்தில் தற்போது வந்துட்டு ஜாதகருக்கு வந்துட்டு காதல் திருமணம், இந்த கடகராசி அன்பர்களுக்கு காதல் திருமணம், அதே போல் மதம் மாறிய திருமணம், அதே போல் ஜாதி மாறிய திருமணம், தன்னுடைய நிலைக்கு தன்னுடைய தகுதிக்கு ஏறக்குறைய திருமணங்கள், இதை போல் விஷயங்களில் வந்து ஒரு பக்கம் மன நிறைவு தந்தாலும் ஒரு பக்கம் வந்துட்டு மனம் குறைபாடை தருகிறது என்பதாக வந்துட்டு இந்த குரு பயிற்சி இருக்கிறது. இந்த கடகராசி அன்பர்கள் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு சர்வ நிச்சயமாக வந்துட்டு ஒரு தொழில் இல்லாமல் 10 தொழிலை தன்னுடைய கைவசமாக வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதில் அதனால தான் வந்து அவங்களுடைய வளர்ச்சி என்பது ஒரு குறுகிய காலத்திலேயே இருக்கும். எதையுமே வந்து ஒரு முழுமையாக செய்ய மாட்டாங்க. இந்த ஒரு நதி வந்துட்டு எப்படி ஓடுதோ அந்த நதி வந்து போகிற இடத்துல தன்னுடன் வரக்கூடிய விஷயங்களை எங்கெல்லாம் வருதோ அங்கங்கே சேகரிச்சுட்டு அங்கங்கே ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதை போல் வந்துட்டு இந்த கடகராசி அன்பர்கள் இவங்க என்னடா கடகராசி அன்பர்கள் எப்படின்னா இவங்க வந்துட்டு தனக்கு ஏற்புடையவர்களை ஏற்றுக்கொண்டு ஏற்புடையாதவர்களை விலக்கி கொண்டு தாங்கள் செல்லும் பாதையிலிருந்து எப்பவுமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதாவது ஒருவர் நன்மை செய்தாலும் ஒருவர் தீமை செய்தாலும் அவர்களை வந்து கண்டுகொள்ளவே மாட்டாங்க. இந்த கடகராசி அன்பர்கள் வந்துட்டு நன்மை செய்தவர்களுக்கும் ஒரு புரோஜனமாக இருக்க மாட்டாங்க, அதே போல் தீமை செய்தவர்களும் ஒரு புரோஜனமாக இருக்க மாட்டாங்க. தீமை செஞ்சாலும் அவங்கள வந்து கண்டுக்க மாட்டாங்க, நன்மை செஞ்சவர்களும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அது மாதிரி. அதனால தான் வந்துட்டு இந்த கடகராசி அன்பர்கள் வந்து எப்போயுமே வந்துட்டு நண்பர்கள் வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க. கடகராசி அன்பர்களுக்கு வந்து நண்பர்கள் வந்துட்டு அதிகமாக இருந்தாங்கன்னா இவங்க வந்து தன்னை தியாகம் செய்தால் மட்டும்தான் வந்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த இவர்களுடன் நண்பர்கள் அதிகமாக இருக்குமா. அதே போல் நண்பர்கள் மூலிமா பாதகம் ஏற்படும். இந்த கடகராசி அன்பர்கள் தான் மனைவியால் பிரச்சனை, அதே போல் கூட்டு தொழிலில் பிரச்சனை, அதே போல் வந்துட்டு ஒரு திருமணத்திற்கு பிறகு வீட்டில் ஒரு கர்ம காரியங்கள் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கடகராசி அன்பர்கள் எடுத்து சொல்லலாம். அதே போல் வந்து ஒரு நிலையான ஒரு டிசிஷன் எடுக்காமல் வந்து இருப்பாங்க. 10 வேலைகளிலும் 10 வகையான நிலைப்பாடுகளில் வந்துட்டு இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பதனால வந்து ஒரு நிலையான ஒரு வேலையை செய்யாமல் அவங்களுடைய பொருளாதார நிலையை அவங்களே வந்துட்டு சீர்குலைத்துப்பாங்க என்பது தான் வந்து. அதாவது இந்த கடகராசி அன்பர்கள் யாரும் எனக்கு எதிரி இல்லை, நானே எனக்கு எதிரி என்று சொல்லி கொள்வார்கள். இந்த கடகராசி அன்பர்கள் வந்துட்டு என்னமே எப்பவுமே வந்து குளிர்ச்சியாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு மகிழ்ச்சி, அதை பார்க்குறதுக்கு ஒரு அமைதி சுரூபமாக இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இவங்க கோபம் வந்துடுச்சுன்னா இவங்கள போல் ஒரு பெரிய கோபம், அதாவது சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று ஒரு பழமொழி அந்த யாருக்கு கேட்டிங்கன்னா பொருந்துன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு தான் பொருந்தும். அந்த மாதிரி விஷயங்களில் இந்த கடகராசி இருப்பதால் அன்பாக இருந்தாலும் சரி, தன் குடும்பமாக இருந்தாலும் சரி, தன் குடும்பத்திற்காகவும் தனக்காகவும் இவர்கள் வந்து எப்போவுமே வந்துட்டு எப்பவுமே முதல் இடம் கொடுப்பார்கள். இந்த முதலிடத்தை வகுப்பது அதே போல் வந்துட்டு இவங்க வந்துட்டு பொது சேவை செய்யும்பொழுது பொது சேவை செய்தால் இவங்க வந்து லைஃப்பில் வந்துட்டு நல்லா இருப்பாங்க. பொது சேவை தான் வந்துட்டு இவங்களுடைய உயர்வுக்கு இவங்களுடைய வளர்ச்சிக்கும் அடிப்படை மூலாதாரம். இப்போ பொது சேவைனா வந்துட்டு இவங்க அதிகபட்சமாக வந்துட்டு அரசாங்க உத்தியமோ அப்புறம் சமூக சேவைகளோ இவங்க வந்து செய்யும் பொழுது அந்த இவங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் ஏற்படும். அதன் மூலயமா வந்து பல சாதனைகளை புரிந்து பல பட்ட பதவிகளை பெற முடியும் என்பதை இந்த கடகராசி அன்பர்களுக்கு பொருந்தும். இப்போது கடகராசி அன்பர்கள் குரு பயிற்சி சித்திரை 18/1/2024 புதன்கிழமை மாலை 5:19 நிமிடங்களுக்கு மேஷ ராசியிலே இருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பயிற்சியாகி அங்கிருந்து 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 9ஆம் 7ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். இந்த காலகட்டங்கள் அஷ்டம சனியும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்துட்டு தாங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி, அதாவது சரியான டிசிஷன் எடுத்திருக்கீங்க, சரியான நீங்கள் பார்க்குற பார்வையெல்லாம் சரியான பார்வை, வெற்றிக்கான பார்வை எல்லாமே உங்களுடைய முழு பார்வையும் வந்துட்டு உங்களுடைய இலக்கு என்பது எல்லாமே வெற்றியை தான்
நோக்கி இருக்கிறது இந்த குரு பயிற்சி மூலமா சொல்கிறோம். ஆனால் அதில் பாதகத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பது தற்போது நடந்து கொண்டிருக்கிற அஷ்டம சனி காலம். அப்போது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வி பெறும். அதே போல் வந்து பட்ட பதவிகள் நீங்கள் உயர்ந்த பதவியில் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த உயர்ந்த பதவியோட அடுத்த அதோடைய கீழ்நிலை பதவி உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீங்கள் எடுத்த காரியத்தில் பெரிய பெரிய வெற்றிகளோ நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியாத காலகட்டங்கள் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அன்பர்களே, இந்த கடகராசி அன்பர்களே எப்பவுமே வந்து நிதானமாக வந்துட்டு நீங்கள் செயல்படுங்க. அப்போ தான் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். இப்போது தற்சமயம் வந்துட்டு இந்த குரோதி வருடம், அதாவது இந்த குரோதி வருடத்தில் குரு பயிற்சி 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு என்றாலும் கூட தற்போது அஷ்டம சனி காலமும் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த உபசயசானத்திலே குரு பகவான் இருப்பது சிறப்பு இல்லை. அதனால் வந்து பொருளாதார நெருக்கடி வரப்போகிறது. அதே போல் வந்துட்டு உங்களுடைய குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு கல்வி சார்ந்த பிரச்சனையோ அல்லது புத்திர பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனையினால் உங்களுக்கு வந்து வம்பு வழக்குகள் வரப்போகிறது. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு இந்த 2.5 வருட காலங்கள், அதாவது 2025ஆம் ஆண்டு வரை ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் எண்ணியதை நீங்கள், அதாவது பொறுத்தவன் பூமி ஆவான் என்ற பழமொழி, தாங்கள் அந்த வாக்கை தற்போது கடைபிடிக்க வேண்டும் இந்த 2.5 ஆண்டு காலங்கள். அப்போ 2.5 ஆண்டு காலங்கள் என்றாலும் வந்துட்டு இப்போ 4 மாதம் போயிடுச்சு. இன்னும் வந்து 2.25 நாட்கள், 2.25 வருடங்கள் நீங்கள் வந்துட்டு எதையுமே வந்து பொறுமையாக கையாளும் போது உங்களுடைய பதவியை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம் என்பதை இந்த குரு பயிற்சி சொல்கிறது. இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது ஒரு 50 விழுக்காடு தான் வந்துட்டு சிறப்பாக இருக்கிறது. ஓஹோ என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து குரு பகவான் 11லே வந்தால் யோகத்தை அள்ளித்தரும், கோடிகளை நிரப்பித் தரும் என்பதெல்லாம் ஒரு விதி இருக்கிறது. ஆன போதிலும் தற்போது உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எண்ணியதையெல்லாம் வந்துட்டு மைனஸாக போயிடும். அதாவது நீங்கள் நினச்சிருப்பீங்க இரட்டிப்பு வெற்றி, இரட்டிப்பு லாபம், இரட்டிப்பு எல்லாமே வந்துட்டு நம்ம தொட்டதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு எட்டிய வரைக்கும் உங்களுக்கு வெற்றி தான் தெரியும், வெற்றியாகவே தெரியும். ஆனால் அதெல்லாம் காணல் நீர் என்று தான் வந்துட்டு இந்த சனி பகவான் சொல்லி கொண்டிருக்கிறார். அதை வந்துட்டு பொய்யாக்க போகிறது இந்த குரு பயிற்சி பலனும். 6ஆம் இடத்த அதிபதி பார்ப்பது எந்தெந்த ஸ்தானத்தை பார்க்குறாருன்னா, உங்களுடைய சகோதரர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், உங்களுடைய சகோதரர் நல்லபடியாக இருப்பாங்க. அதே போல் உங்களுடைய உற்றார் உறவினர்களும் உங்களுக்கு நல்லா வசதி வாய்ப்பாக ஏற்படும். அதே போல் இந்த பதவி ஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த பதவியில் வந்துட்டு உங்களுக்கு பதவி ப்ரமோஷனு, அதே போல் நீங்கள் எண்ணிய காரியத்தில் நடக்கும். ஆனால் நீங்கள் நினச்சது கிடைக்காது, அதனுடைய சிறிய பதவி கிடைக்கும். அதே போல் வந்து ஒரு ஆண் குழந்தை எதிர்பார்க்குன்னா பெண் குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை எதிர்பார்க்குன்னா ஆண் குழந்தை பிறக்கும். இருந்த போதிலும் மருத்துவ செலவீடுகள் இருக்கும். அதே போல் வந்துட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கோ அந்த மருத்துவ செலவுகள் பிள்ளைகள் மூலமாக ஏற்படும். அதே போல் வந்து மருத்துவ செலவு இல்லை என்றாலும் பள்ளிக்கூட கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிள்ளைகளுக்கு அதிகப்படியான செலவுகளை செய்ய ஏற்படும். உங்களுடைய பதவி ப்ரமோஷனுக்காகவும் உங்களுடைய பதவி உயர்வுக்காகவும் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும் என்ற ஒரு நிலைக்காகவும் ஒரு தன விரயத்தை ஏற்படுத்துகிறது. அதே போல் கலத்தர ஸ்தானத்திலே குரு பகவான் கலத்தர ஸ்தானத்தை பார்ப்பதால் தற்போது வந்துட்டு இந்த அஷ்டம சனி காலத்தில் உங்களுக்கு பல மாற்றங்களை தந்து, அதே போல் ஜாதி மதம் பாராமலும் இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு உங்களுக்கு திருமணம் நடக்க பிறகு மனம் வந்துட்டு பூரிப்பு இல்லாமல் மனம் சந்தோஷம் இல்லாத ஒரு சுப நிகழ்வுகளை நடத்தி தரும். அதாவது 50-50. அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த கடகராசி அன்பர்கள் 50-50 பலன் இருக்கிறது என்று சொன்னேன். இந்த 50 கூட வந்துட்டு உங்களுக்கு நிரந்தரமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இதனால் வந்துட்டு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி திருமணத்தில் நடக்கும்போது கர்ம காரியங்களும் நடக்க இருக்கிறது. இந்த கர்ம காரியங்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நடந்து, ஏன்னா வந்துட்டு உங்கள் காலப்புருஷனுக்கு 10ஆம் இடம், இது 7ஆம் இடம் என்பதனால் வந்து இந்த விதியை நான் சொல்கிறேன். ஆகையினால் நீங்கள் வந்துட்டு எல்லாமே கவனமாக இருந்து ஒரு ஆணோ உங்களுடைய வீட்டு பெண்களோ காதலித்தார்கள் அந்த வந்து காதுமாக வச்சு உங்களுக்கு வந்துட்டு அவர்கள் வந்துட்டு ஏதோ பெரிய நிகழ்வுகளை ஏற்படுத்தாமல் இந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு போகாமல் நீங்கள் உட்காந்து அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேசி அதை சமாதானப்படுத்தி அவர்கள் வந்து சரியான நீங்கள் வந்து சமப்படுத்த போது, அதாவது சமாதானப்படுத்தி பேசும்போது இந்த விரயங்களில் நீங்கள் தவிர்க்கலாம் என்று இந்த
குரு பெயர்ச்சி சொல்லி கொண்டு இருக்கிறது. நான் சொல்லவில்லை, எல்லாமே நாங்கள் சொன்ன விஷயங்கள் படித்து இங்கே சொல்லணும்னு வந்த விஷயங்கள் வேறு. இப்போது நான் நேரடியாக பேசுகிறப்போ எனக்கு வர விஷயங்கள் வேறு வேறையாக இருக்கிறது உங்களோட ராசிக்கு. ஆக மொத்தம் அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பெரிய அடர்ந்த காற்றாற்று, அதாவது காற்றாற்று வெள்ளம், அதே போல் அதாவது அடர்ந்த மழை, அந்த அடர்ந்த மழையிலே உங்களுக்கு ஒதுங்குவதற்கு ஒரு இடம் கூட இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன குடியிலாக இந்த குரு பகவான் வருகிறார். அதுவும் பாதகத்தை தான். அதாவது அந்த குடியில் கூட இந்த ஓட்டை, அந்த ஒழுக்கல், அதாவது பூரா நனைஞ்சு கூட போயிடலாம், அந்த ஒழுக்கலில் நிற்க முடியாது சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலையில் தான் அந்த குரு பகவான் கூட தற்சமயம் உங்களுக்கு பேச்சியாகி காட்சி தருகிறார், அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இன்னும் அடுத்த 2025ஆம் ஆண்டுகளிலே உங்களுக்கு இந்த தற்போது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளிலிருந்து உங்களுக்கு சிறு மாறுதல் பட்டு 2026 ஜூன் மாதத்துக்கு மேலே, ஜூலைக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையிலே சிறு சிறு முன்னேற்றங்களும் உங்களுடைய இருண்ட வானத்திலே ஒரு விடிவெளியாக வாழ்க்கை மீண்டும் பிரகாசிக்கும் என்று கூறிக்கொண்டும், என்ன அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 6 மாத காலம் யோகமான காலமும், அதே புனப்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 6 மாத காலம், அதாவது இன்றைய 18/5/2024 முதல், அதே போல் இதிலிருந்து 6 மாத காலங்கள் உங்களுக்கு யோகமான காலமும், அதே போல் 6 மாத காலங்கள் உங்களுக்கு அவயோக காலமாகவும் மாறப்போகிறது. அதே போல் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 6 மாத காலங்கள் 1/5/2024 இருந்து அதிலிருந்து 6 மாத காலங்கள் அவயோக காலமாகவும், அதுக்கப்புறம் அந்த 6 மாதங்கள் கழிந்து ஜனவரியிலிருந்து 2024 ஜனவரியிலிருந்து உங்களுக்கு யோகமான காலம் மாறப்போகிறது. தற்சமயம் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 6 மாத காலங்கள் யோகமான காலமும், அதே போல் ஜனவரியிலிருந்து 6 மாத காலங்கள் பாதகமான காலமாக மாறப்போகிறது என்பது சொல்லுகிறார். அப்போ அதே நிலையில் அந்த ஜனவரிக்கு மேலே புனப்பூச நட்சத்திரம் யோகமாக மாறும் என்பதை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இப்போ புனப்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பெருமாளையை வணங்கினால் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பெருமாளை வழிபட வேண்டும். அப்போது ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயகர் வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கையிலேயே முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு, என்ன அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எழுதி போடுங்க. இந்த ஆண்டு 2024, 25, 26ஆம் ஆண்டு வரை உங்களுடைய கவனம் எதையுமே விட்டு கொடுத்து போனவன் கெட்டு போனதில்லை என்ற ஒரு பழமொழி இங்கே தற்போது உங்களோட ராசிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் எதையுமே நிதானமாக சிந்தித்து காய் நகர்த்தினால் உங்களுடைய பதவி பறி போகாது, நீங்கள் நினைச்ச காரியம் உங்கள் கையை விட்டு போகாது. அதே போல் எதிலையுமே நீங்கள் சாதிக்க முடியும். அதை மீறி தவறான வழியிலே தவறான சிந்தையை நீங்கள் எடுக்கும் காரியம் எடுத்திருந்தால் அது அத்தனையும் உங்களுக்கு மாறி ஆப்போசிட்டாக நடந்து அடுத்தவருக்கு சாதகமாக அமையும் என்பதை தெரிவித்து கொண்டு, மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் திருமணத்திற்குண்டான காலம், திருமணத்தில் என்னென்ன தோஷங்கள் இருக்கிறது என்றெல்லாம் பார்க்க போகிறோம். இனி வரும் இந்த ஜோதிடத்தில் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நான் பேச போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய குழுவும் இருக்கிறது. இந்த குழுவும் இப்போ நான் தனிச்சையாக பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த பதிவிலேருந்து என்னுடைய குழு நண்பர்களும் இது ஒரு டிஸ்கஷன் மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். அந்த விஷயத்தில் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்போதும் கொடுத்த உதவ வேண்டும். அதில் நாங்கள் எதனாச்சும் பேசும்போது எல்லாமே நாங்களே பேசுவதெல்லாம் நல்லதா அப்படின்னு ஒரு விவாதம் இருக்கும். அதை மாதிரி நாங்கள் பேசுறதுல எதாச்சும் தவறு இருந்தாலும் உங்களுடைய அந்த தவறுதலை சுட்டி காட்டி அதற்கு வினாவும் கேள்விகளும் எழுப்புங்கள். அதற்கு தவறு இருந்தால் உங்களுக்கு அந்த தவறுக்குண்டான பதிலை நான் தருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜோதிடர் BL ராஜு, சன் ஜோதிடம், ஸ்ரீராமதேவ்.